கோவை தமிழகத்தில் 11 லட்சம் கோடிக்கு மேல் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ள நிலையில் 1 லட்சம் கோடிக்கு மட்டுமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் அதிலும் தொழில் நகரான கோவைக்கு வெறும் 6000 கோடிக்கு மட்டுமே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை காந்திபுரம் VKK மேனன் சாலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைபயணத்தை துவங்கி தற்போது 90 நாட்களை எட்டி மாநிலம் முழுவதும் பலதரப்பு மக்களையும் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் மக்கள் விரோத ஆட்சியை விவசாயிகள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே நடைபயணம் மேற்கொண்டு இருக்கின்றேன் எனவும் குறிப்பிட்டார். சென்னை இல்லாத ஒரு நகரில் குடியேற வேண்டும் என்று என்னை கேட்டால் நான் கோவை என்று சொல்வேன் எனவும், மரியாதையான மக்கள் வசிக்கும் பகுதி, நொய்யல் தண்ணீரை குடிக்கலாம் என்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இன்று இல்லை எனவும் வேதனை தெரிவித்தார். தமிழ்நாடு முக்கிய கட்டத்தில் இருப்பதாகவும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதாகவும் கூறியதுடன், திமுக மீண்டும் ஏன் வர வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் கிடையாது, ஆனால் ஏன் வரக்கூடாது என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது என்றும், தன்னுடைய இந்த நடை பயணத்தில் திமுக வரக்கூடாது என்ற கருத்துக்களைத்தான் அனைவரும் சொல்கின்றனர் என்றும் தெரிவித்தார். காலை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பார்வையிட சென்றபோது தடுப்பணையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது எனவும், திமுகவினர் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருந்த போது அதற்காக நடந்த போராட்டத்தில் நான் மற்றும் ஐயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாகவும் நினைவு கூர்ந்தார். கோவையில் நொய்யல் ஆறு சாக்கடையாக இருப்பதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஒவ்வொரு ஆறாக சாகடித்து கொண்டு வருகின்றனர் என்றும், கூவம் ஆற்றில் நான் படகில் பயணித்திருக்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆற்றை காப்பாற்ற முடியாத நபர்களாக இருக்கின்றனர், இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா, நோய்களை தடுக்கின்ற ஆறு நொய்யல் ஆறு, இன்று அதில் கை காலை வைத்தால் சொறி சிரங்கு வந்துவிடும் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மலை அடிவாரத்தில் யானை மனிதர்கள் பிரச்சனை அதிகரிக்கின்றது எனவும், யானைகள் இருக்கும் இடத்தில் மனிதர்கள் போகின்றனர், காட்டில் அதன் வீடு இருக்கின்றது, இருப்பினும் அங்கேயே நீங்கள் செல்கின்றீர்கள் எனவும், ஆற்றில் செங்கல் சூளையை கட்டிவிட்டதால் அங்கு யானைகள் வருகின்றது, எனவே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்றார். மேலும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை அதிமுக கொண்டு வந்த பொழுது இந்த திட்டம் வெற்றி பெறாது என தான் கூறியிருந்ததாகவும், 1532 கோடியை அதிமுக அரசு ஒதுக்கியதால் அது போதாது, 3500 கோடி ஒதுக்குங்கள் என்று கூறியதாகவும், இன்று பவானி நொய்யல் ஆறுகளில் தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது, காவிரியும் இது கடலுக்கு போய் கலக்கிறது என்றும், நீர் மேலாண்மை பற்றி ஆட்சியாளர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். பாதுகாப்பாக வைப்பதற்கு அடிப்படை கட்டுமானங்கள் இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்ல? 60 ஆண்டு கால திமுக ஆட்சி செய்திருக்கு. ஆனா கேட்டா முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், சட்டசபையில பேசுவார், நானும் டெல்டாக்காரன், நீங்க டெல்டாக்காரன் தான், அப்படிப்பட்ட நீங்க டெல்டாக்காரன் சொல்றீங்க, உங்க டெல்டாவில காவிரி டெல்டாவில 67 ஆட்சி செய்யறீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏன் நெல்லை சேமிக்க நெல் போதுமான கிடங்குகள் நீங்க அமைக்கல? இது என்ன செலவாகும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை. அறுவடை செய்கின்ற நெல், கஷ்டப்பட்டு அறுவடை செய்கின்ற நெல்லை ஏன் பாதுகாப்பது துப்பு கிடையாது. நம்ம சோறு சாப்பிட்றப்போ, சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு சோறு வெளியில போயிடுச்சுனாலே நமக்கு பதட்டமா இருக்கும், ஐயோ ஒரு சோறு 2 சோறு சிந்துது அப்படின்னு அந்த சோறு அங்க இருந்து எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுவோம். நான் அப்படி பண்ணுவேன். ஆனா இங்க லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் அங்கே மழையில வீணா முளைச்சி அழுகி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மூட்டைகள். காரணம் யாரு? முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முழு காரணம். முழு காரணம் திமுக. கேட்டா உங்க அரசியல் பேசுறாங்க, வேற எங்க பேசுவோம்? வேற என்ன பேசுவோம்? உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, திறமை இல்லை, விவசாயிகளை பாதுகாக்க முடியல, விவசாய விளைபொருள்ல பாதுகாக்க முடியல, வேற யார் பேசுவா? இதுல என்ன அரசியல் இருக்கு? இவ்வளவு காலமா ஆட்சி பண்றது ஏன்? இதுக்கு கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் உருவாக்கல? விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது, விளைபொருள் விலை நிர்ணயம் கிடையாது. விவசாயத்தை அழிச்சுட்டாங்க, நீர் ஆதாரங்களை அழிச்சுட்டாங்க, ஆறுகளை அழிச்சுட்டாங்க, ஒழிச்சுட்டாங்க, ஏரி குட்டை குளம் எல்லாத்தையும் ஒழிச்சு அழிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதுவும் தெரியாது, அழிக்கிறது தான் தெரியும். திமுக ஆக்கிறதுக்கு தெரியாது. வசனம் மட்டும் பேசுவான், வசனம் மட்டும் பேசிட்டு போறாங்க.
அதனால நான் கேட்கிறேன், சமூக நீதினு நீங்க பேசுறீங்க, சமூக நீதிக்கும் திமுகவும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா அவர்களுடைய வாரிசு, கலைஞர்களுடைய வாரிசு. அவங்க பேர் சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. அவங்க சமூக நீதிக்காக நின்றவர்கள், உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள். நீங்க சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி, அந்த குழி சாதாரண குழி கிடையாது, ஆழமான குழி இல்லை. அந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி மூடிட்டீங்க. நீங்க எல்லாம் சமூக நீதியை பத்தி பேசுவது தகுதி கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிறாங்களே கூட்டணி கட்சிகள், நீங்க கேட்க வேண்டியதானே? வைகோ, அண்ணன் வைகோ அவர்களே, முதலமைச்சரை நீங்க போய் பார்த்து கேட்டு, தமிழ்நாடு மக்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கு நடத்துங்கள். இந்தியாவில் 7 மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஏன் நீங்க நடத்தக்கூடாது ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஏன் உங்க கூட்டணி கட்சிக்கு திருமாவளவன் போய் கேட்கலாமா இல்லையா முதலமைச்சர் கிட்ட? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதிக பயன்படுத்துபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின மக்கள் தான் அதிக பயன்படும். 18% இடஒதுக்கீடு கிடைக்குது, அது 22% தான் உயர்த்தணும். அது இல்லாமல் அந்த 78 உட்பிரிவுகள் யார் யாரு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா ஒரு வார்த்தை பேசினாரா? பேசுவாரா? இல்ல. அவங்களுக்கு கூட்டணி முக்கியம், சீட்டு முக்கியம், சமூக நீதி எல்லாம் முக்கியம் கிடையாது. செல்வ பெருந்தகை இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர். இவருடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு பேசிட்டு இருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதே ராகுல் காந்தி தெலுங்கானா போயிட்டு, தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அங்கே அவர் சாதிவாரி கணக்கு நடத்த ராகுல் காந்தி தான் அதை தொடங்கி வைத்தார் தெலுங்கானாவில். கர்நாடகாவில் சித்தராமையா காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், அங்கே 2 முறை சித்தராமையா கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு, எப்படியாவது எடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, ஏன் நடத்த மாட்டீங்க? ஒரு முறை கேள்வி கேட்டாரா? எங்கேயாவது பேசினாரா? அழுத்தம் கொடுத்தாரா? இதுக்கு நான் இப்ப பேசல, அதுக்கு எங்கேயோ இவங்க யாராவது பேசியிருப்பாங்க, எப்பயோ பேசியிருப்பாங்க. அதுக்கு நாளைக்கு பேப்பர்ல வரும், நாங்க பேசணும்னு சொல்லுவோம். இது பேசுறது பேச்சுங்க, போராடுங்க, அழுத்தம் கொடுங்கயா, அழுத்தம் கொடுங்க. திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி அவர்கள், தந்தை பெரியாருடைய உண்மையான வாரிசு நான் தான் என்று தொடர்ந்து மார்த்தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வீரமணி அவர்கள். ஐயா வீரமணி அவர்களே, ஏன் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை? ஏன் உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பின் மீது நம்பிக்கை இல்லையா? இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு எடுத்தது வெள்ளைக்காரர் காலத்தில் 1931 எடுத்த கணக்கெடுப்பு படிதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நவீன முறையிலே கணக்கெடுப்பு நடத்தி துல்லியமான விவரங்களை, தரவுகளை சேகரித்து அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்த வேண்டும். சயின்டிபிக் டேட்டா இதெல்லாம், இதை வைத்துதான் தமிழ்நாட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படியே விட்டா 50 ஆண்டுகள முன்னேறணும்னா இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள், சாதாரணமான சொல்லுங்க. அவ்வளவு முக்கியமானது இந்த கணக்கெடுப்பு. என் கொங்கு நாடன் மக்கள் கட்சியின் ஈஸ்வரன் அவர்கள் நண்பர் தான், அவர் ஏன் வலியுறுத்த மாட்டார் கணக்கெடுப்புக்கு? இப்படி அவங்க கிட்ட கூட்டணி கட்சியில் உள்ளவர் யாருமே வாயை திறக்க மாட்டீங்களே. என்னாச்சு உங்களுக்கு? எலெக்ஷன் ஜுரம் வந்துடுச்சா? கூட்டணி ஜுரம் வந்துடுச்சா? சீட்டு ஜுரம் வந்துடுச்சா? எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை இது. இந்தியாவில் எவ்வளவு மாநிலம் எடுத்து முடிச்சுட்டாங்க. சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று ஒரு காலத்தில் பெருமையாக பேசப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? சிந்தியுங்கள், தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு காலமா குருட்டா ஏதோ ஒன்று ஓட்டு போடணும், வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, காசு கொடுப்பாங்க, ஓட்டு போடணும், காசு கொடுப்பாங்க, ஓட்டு போடணும். தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள், பெண்களுக்கு நான் சொல்லுவது, தயவு செய்து திமுக வாக்களிக்காதீர்கள். நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்க பெண் பிள்ளைகள் எதிர்காலத்தை நம்புங்கள். 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல. அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சேஃப்டி கிடையாது தமிழ்நாட்டில்.
வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள பயப்படுறாங்க அம்மாக்கள். ஐயோ என் பொண்ணு படிக்க போச்சு, எப்போ திரும்பி வரும், பத்திரமா திரும்பும். வேலைக்கு போச்சு என் பொண்ணு திரும்பி வரும். காரணம் மது மட்டுமில்ல, கஞ்சா, அந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தி மனித மிருகங்களாக மாறி. இந்த கோவை மாநகரத்துல எங்க பார்த்தாலும் குண்டும் குடி பார்த்தா ஸ்மார்ட் சிட்டின்னு வேற அறிவிச்சு அதுக்கு எத்தனையோ கோடி. எப்பனாலும் குண்டு குழியமா இருக்கு, ஆக்சிடென்ட் நடக்குது, இறந்துக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாநகரத்துல. அழகிய பக்கத்துல இருக்கிற அவ்வளோ ஏரிகள் எல்லாம் நிறைந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஒரு ஏரியை தூய்மைப்பட சுத்தப்படுத்துறது 350 கோடியா? என்ன ஏரியா அது? 9 ஏரியை சுத்தப்படுத்துறது 350 கோடி. சுவாக முடிஞ்சு போச்சு. கேட்டா மழை வந்துருச்சு, சுத்தப்படுத்திட்டோம், மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு தானே. தமிழ்நாட்டில் எல்லா ஏரிகளும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கணக்கு மட்டும் காமிச்சிடுறாங்க. இந்த கடல்ல கல்லு கொட்டுறது கணக்கு, கடல்ல கல்லு கொட்டுவாங்க, கான்ட்ராக்ட் எடுப்பா, கல்லு கொட்டிட்டு கணக்கு சொல்லுவான். ஒரு லாரி வரும், அது திரும்பி போவோம், அதே லாரி அதே வரும், திரும்பி போவோம், வந்து 10 வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா கடல்ல கொட்டிட்டோம், கடல் அடிச்சுன்னு போயிடுச்சு. கல் எங்கடானா கடல் அடிச்சுன்னு போயிடுச்சு. இவங்க கடல்ல போய் தேட முடியுமா? எப்படி தேடுவான்? சப்மரீன் வச்சிருக்காங்க தேடுறதுக்கு இல்ல. கணக்கு அவன் சொல்ற கணக்கு தான். அதே தான் திமுக இது போன்ற விஞ்ஞான ஊழல்ல அவங்கள PhD, டபுள் PhD. அது பொய் சொல்றதுல திமுக மாதிரி யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் சொல்றாரு, தொழில் அமைச்சர் சொல்றாரு, நிதியமைச்சர் சொல்றாரு. சமீபத்தில் என்னன்னு, தமிழ்நாட்டில் இதுவரை 11,32,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு நடந்து இருக்கிறது. எவ்வளவு? 11,32,000 கோடிக்கு தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறோம். நான் கேட்டேன், இது வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்க கொடுக்கணும். இதே ஸ்டாலின் அவர்கள் 2018 அதிமுக ஆட்சி காலத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள், ஏன் பொய் சொல்றீங்க இதே ஸ்டாலின் கேட்டாரு. இப்ப கேட்டா அதுக்கெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் பழக்கம் இல்லையா? நீ சொல்றது 11,32,000 கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது. முதலீடு இல்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னா என்ன? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU, கையெழுத்து போடணும். அசோக் கூட வந்து கையெழுத்து சூட்டு போட்டு டைய போட்டு கையெழுத்து போடணும், கையெழுத்து போடும். ராஜிடம் கையெழுத்து போடும், நீரான் கையெழுத்து போடும். பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணா அந்த கையெழுத்து போடுவாங்க. ஆனா உண்மையில எவ்வளவு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல முதலீடு, தொழில் முதலீடு? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி தான். இதுக்கும் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள்ல வந்துடும், வெளியில விட போறேன். புள்ளி விவரங்கள், எத்தனை கம்பெனி எங்கெங்க எப்படி வந்திருக்குது. சரி, அந்த 11,32,000 கோடியில கோயம்புத்தூர் பகுதியில் எவ்வளவு முதலீடு பார்த்தா வெறும் 6,000 கோடி. முதலீடு வரல, புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU, அவ்வளவுதான் கணக்கு. அதுக்குதான் நான் கேட்கிறேன், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, எங்க முதலீடு, யாரு எப்போ பட்டாங்க. அதுல 11,32,000 கோடிக்கு முதலீடு. அதுல வந்து 34 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க, வேலை கிடைச்சிருச்சா? ஏயா தொழிற்சாலையே தொடங்கல, எப்படியா வேலை கொடுப்பாங்க? தொழிற்சாலையே வரலையா? 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய புழுகு இது, எவ்வளவு பெரிய புழுகு. இப்பதான் புழுகினாங்க. நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம். அப்புறம் முதலமைச்சர் ஒரு நாள் 99 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் சொன்னார். தொழில்துறை அமைச்சர் 80 விழுக்காடுன்னு சொன்னார். நிதி அமைச்சர் 92 விழுக்காடுன்னு சொன்னார். அப்புறம் தான் ஒரு புத்தகத்தை போட்டேன், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போட்டேன். இந்த புத்தகம் இது என்ன தெரியுமா? விடியல் எங்கேன்னு. இதுல தமிழ்நாட்டு திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழக மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். தமிழ்நாடு முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு கொடுத்தார் தமிழக மக்களுக்கு 505 வாக்குறுதிகள் கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு நிறைவேற்றிருக்கின்றார்கள்? முழுமையாக வெறும் 66 வாக்குறுதிகள் தான். இது புத்தகமா நான் போட்டிருக்கேன், சும்மா நான் மேடையில பேசுறது இல்லை. இதுல எல்லா புள்ளி விவரங்களும் இதுல இருக்கு.
எத்தனை வாக்குறுதி, என்ன வாக்குறுதி, எத்தனை 102வது 103வது 104வது ஒவ்வொரு வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் இருக்கு. அதை எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு நான் போட்டிருக்கேன். 505ல வெறும் 66 தான். 66 முழுமையாக உண்மை சொல்ல வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுவே 505ல 66 எவ்வளவு விழுக்காடுனா 13 விழுக்காடு, 13%. ஒரு எக்ஸாம்னா 100 மார்க்ல எத்தனை மார்க் பாஸ்? குறைஞ்சது 35 எடுக்கணும். ஜஸ்ட் பாஸ் 35. ஆனா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கிறாங்க? 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. வெறும் 13 மார்க் எடுத்த திமுக, ஃபெயில் ஆன திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரத்துக்கு தகுதி இருக்கா? அவங்களுக்கு வரத்துக்கு திறமை இருக்குதா? நிச்சயமா வரக்கூடாது. திறமை, தகுதி, நேர்மை எதுவும் இல்லாத திமுக மீண்டும் வரக்கூடாது. வர விட மாட்டோம் என்று தமிழ்நாட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள் முடிவு செய்யுங்கள். தயவு செய்து முடிவு செய்யுங்கள். இது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய எதிர்காலத்தை கருதி நான் சொல்கின்றேன். உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் சொல்கின்றேன். முடிவு செய்யுங்கள். இல்ல நாளைக்கு நான் சொல்லலன்னு சொல்லாதீங்க. ஐயோ வந்துட்டாங்களே, வரப்போறதில் அதுவே தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு பேரை கஞ்சா நாடா மாத்திடலாம். இன்னும் எல்லாம் கஞ்சாவில் நம்ம ரேஷன் கடையில் வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. எதுக்கு திட்டமா வைக்கணும்? அதுல வருமானம் வருதுன்னு ரேஷன் கடையில் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு சூழல் வந்துடும். அதனால இதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுக்காகத்தான் இந்த என்னுடைய 100 நாள் நடைபயணத்தை நான் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள், அந்த பகுதியில் உள்ள நீர் மேலாண்மை பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டறிந்து அழுத்தம் கொடுத்து அதற்கு மக்களை திரட்டி போராட்டம் செய்து பல திட்டங்களை நான் வகுத்திருக்கின்றேன். அதற்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆதரவளிங்கள். இங்க நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க நான் வரல. நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. வருகின்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்யுங்கள். யார் வரக்கூடாது என்றால் திமுக மீண்டும் வரக்கூடாது என்ற அந்த முடிவை நீங்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். எடுத்து உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், பெண்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள். உங்கள் பெண்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க காப்பாற்றணும்னா நீங்க எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுக மீண்டும் வரக்கூடாது என்ற முடிவை தமிழக மக்கள் அனைவரும் எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலம், கொங்கு பகுதியில் உள்ள அத்தனை தரப்பு மக்களும், ஜாதி, மதம், இனம் அத்தனை அப்பாற்பட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு முடிவை, திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நம் உரிமைகளை நாம் எல்லோரும் மீட்டெடுக்க வேண்டும். நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். இந்த கேடுகட்ட இந்த கொடுங்கோல் ஊழல் திமுக ஆட்சி, கஞ்சா திமுக ஆட்சி, சாராய திமுக ஆட்சி, விவசாயிகள் எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றுவோம். நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம்.